இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். கர்த்தர் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தாரை பார்த்து, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனத்தாரும் கர்த்தருடைய அழைப்புக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறார்கள். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தம்மிடத்தில் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறார். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் இதோ உம்மிடத்தில் வருகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் தம்மிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பினால் அவர்களே அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு அவர்களிடத்தில் மனதிருக்க வேண்டும். இதோ உம்மிடத்தில் வருகிறோம் என்னும் வாக்கியத்திற்கு இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய உம்மை ஆராதிக்க வருகிறோம், உம்முடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறோம், உம்மை ஆராதிக்கிற ஆராதனை முறைமைகளை கைக்கொள்கிறோம் என்பது பொருளாகும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய எல்லா பாவங்களையும் விட்டு விலகி வர வேண்டும். தங்களுடைய பழைய விக்கிரக ஆராதனை பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் மறுபடியுமாய் திரும்பி போய்விடக்கூடாது. அவர்களிடத்தில் விக்கிரக ஆராதனையில் நிழல்கள் கூட காணப்படக்கூடாது. நீ உன் அருவருப்புகளை என் பார்வையை நின்று அகற்றிவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரின் விக்கிரக ஆராதனை பழக்க வழக்கங்கள் இலட்சியாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது. அதே வேளையில் அவை கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாகவும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் விக்கிரக ஆராதனையின் அருவருப்புகளை கர்த்தருடைய பார்வையை நின்று அகற்றிவிட வேண்டும். கர்த்தர் அசுத்தத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணர். கர்த்தர் தம்முடைய மகிமையுள்ள சுத்த கண்களால் விக்கிரக ஆராதனையை பார்க்கும்போது அது அவருக்கு அருவருப்பாய் இருக்கும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்த பின்பு அவர்கள் மறுபடியுமாய் விக்கிரக ஆராதனைக்கு திரும்பி போய்விடக்கூடாது. மறுபடியும் பாவத்தில் விழுந்துவிடக்கூடாது. அவர்கள் கர்த்தரிடத்தில் வந்த பின்பு மறுபடியும் அலைந்து திரியக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய விக்கிரக ஆராதனையின் அருவருப்புகளை தம்முடைய பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் அவர்கள் இனி அலைந்து திரிவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையையும் கனத்தையும் செலுத்த வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவார்கள். கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார் என்னும் சத்தியம் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடும் போது பயபக்தியோடு ஆணையிட வேண்டும். உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் ஆணையிட வேண்டும். கர்த்தரை பற்றிய நினைவு அவர்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்த்து, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லுகிறார். அவர்கள் தங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். வடக்கு இஸ்ரவேல் ஜனத்தார் இப்போது அந்நிய தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். தங்களுக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணப்பட்டிருந்த கானான் தேசத்தில் அவர்கள் மறுபடியும் வந்து குடியேறுவார்கள். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். உபாகமம் 4:29. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உபாகமம் 30:2-3. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருவது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். இஸ்ரவேல் ஜனத்தார் ஏற்கனவே கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரும்போது
கர்த்தரை அறியாத ஜனங்களும் அவரிடத்திற்கு திரும்பி வர உதவியாய் இருக்கும். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கங்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. ஏசாயா 65:16. கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருகிறவர்கள் சத்திய தேவனுக்குள் தங்களை ஆசீர்வதிப்பார்கள். அவர்கள் பொய்யான விக்கிரகங்களை ஆசீர்வதிப்பதில்லை. அவர்கள் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். கர்த்தரை தங்களை மேன்மைப்படுத்துகிறவர் என்று சொல்லுவார்கள். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். நீ உன் அருவருப்புகளை உன் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வர பண்ணுகிறேன். உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும். அந்நாளில் ராஜாவின் இருதயமும் பிரபுக்களின் இருதயமும் மடிந்து போம். ஆசாரியர்கள் திடுக்கிடுவார்கள், தீர்க்கதரிசிகள் திகைப்பார்கள். வனாந்திரத்தில் உள்ள உயர் நிலங்களில் இருந்து ஒரு தீக்காற்று என் ஜனமாகிய குமாரத்திற்கு நேராக அடிக்கும். காவல் சேவகர் தூர தேசத்தில் இருந்து வந்து யூதாவுடைய பட்டணங்களுக்கு விரோதமாய் உரத்த சத்தமிடுவார்கள். அதற்கு விரோதமாய் அவர்கள் வயல்வெளிகளின் காவற்காரரை போல சுற்றிலும் இருப்பார்கள். நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது. தேசம் எல்லாம் பாழாகிறது. அசுப்பிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்திலே என் திரைகளும் பாழாக்கப்படுகிறது. தேசமெல்லாம் பாழாய்ப்போம். பூமி புலம்பும். உயரே இருக்கிற வானங்கள் கருத்துப்போம். நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்புவதும் இல்லை. குதிரை வீரரும் வில் வீரரும் இடும் சத்தத்தினாலே சகல ஊராரும் ஓடுவார்கள். அவர்கள் அடர்த்தியான காடுகளில் புகுந்து கண்மலைகளில் ஏறுவார்கள். ஒரு மனுஷனும் அவைகளிலே குடியிராதபடி எல்லா ஊர்களும் விடப்பட்டிருக்கும். சோர நாயகர் உன்னை அசட்டை பண்ணுவார்கள். அவர்கள் உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். கற்ப வேதனை படுகிறவர்களின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை படுகிறவர்களின் வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தியின் சத்தம் கேட்கும். சிறையிருப்பை தவிர்ப்பதற்கு நிபந்தனைகள். இஸ்ரவேல் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் தங்களுடைய அருவருப்புகளை கர்த்தருடைய பார்வையில் இருந்து அகற்றிவிட வேண்டும். திரும்புமாறு கட்டளைகள். என்னிடத்திற்கு திரும்பி வா. சீர்கட்ட இஸ்ரவேலை திரும்பு. சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள். என்னிடத்தில் திரும்பு. ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள். முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புங்கள். அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடத்தையை சீர்திருத்துங்கள். ஆனால் இந்த கர்த்தருடைய கட்டளையை இஸ்ரவேல் புத்திரர் புறக்கணித்து விட்டார்கள். இஸ்ரவேல் திரும்புவதால் வரும் ஆசீர்வாதம். இனி அவர்கள் அலைந்து திரிவதில்லை. உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவார்கள்.